ஒரத்தநாடு தொகுதியில் திமுக வேட்பாளர் வைத்திலிங்கம் கூட்டணி கட்சியினருடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறிப்பாக விழார், பொட்டுவாச்சாவடி உள்ளிட்ட கிராமங்களில் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். வாக்கு சேகரிப்பின் போது ஒரு குழந்தைக்கு தமிழ்ச்செல்வி என பெயர் சூட்டி மகிழ்ந்தார். தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய வைத்திலிங்கம், மத்திய அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கிறது என்றார். மேலும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்துவோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மாற்றான் தாய் மனப்பான்மையோடு நம்மை வஞ்சிக்கின்ற பாரதிய ஜனதா அரசு, ஆனால் இருக்கின்ற நிதி நிலைமைக்கு ஏற்ப நமது மகளிருக்கு 1,31,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தார். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாயாக கொடுப்பேன் என்று உறுதி கூறியிருக்கின்றார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.